வணக்கம்டா மாப்பிள்ள வடகொரியாவில் இருந்து. வாடா கோபால், குட் மார்னிங். என்ன பண்ணுற? டீ குடிச்சிட்டியா? லைக்கு போட்டாச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. டீ குடிக்கல, வாங்கி தர போறியா? சரி வாங்கிக்கோ, அக்கா பேர் சொல்லிட்டு வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படித்தான் அவள் பேசுவாள். பேசுவா பேசுவா. விடு கோபாலே, விடு கோபால், விடு கோபால், ஃபீல் பண்ணாத, விடு. காலங்கள் ஓடும், இது கதையாக மாறும், கண்முன்னே என்னவள் மறைந்தே போகும். விடுகோபால், ஃபீல் பண்ணாத. நம்மளை விட்டு ஒன்று போகுது அப்படின்னா அது வந்து நம்ம அதை விட இன்னும் பெஸ்ட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம்னு சொல்லுவாங்க. விடு, நீ ஃபீல் பண்ணாத, விடு. எங்கேயுமே வந்து உண்மையாக இருக்கிற அன்பு யாருக்குமே புரியாது, சரியா? உண்மையாக இருக்கிறவங்கள, பாசமாக இருக்கிறவங்களாம் கேவலம் படுத்துவாங்க. நீ விடு. அக்கா அவளுக்கு ரொம்ப தைரியமானவள் அக்கா, ரொம்ப தைரியமானவளா? சரி இருந்துட்டு போட்டேன்டா, விடுடா. நாலு பேர் லைவ் பார்க்குறீங்க, சேட் பண்ணுங்க எல்லாரும். காலை வணக்கம், காலை வணக்கம். வாங்க கணேஷ், கேசவன், வாங்க வாங்க. காலை வணக்கம். டீலாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இங்கே சரியான மழை. எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும், யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு. ஆனால் அவள் அப்படி இல்லை, யார் என்ன சொன்னால் என்னன்னு இருப்பா. மிஸ் மை என்னவள். சரிடா, ஆமாம். ஏன்னா நம்ம லைஃபு நமக்காண்டி தான் வாழணும். யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு தான் போகணும் கோபால். அது எனக்குள்ளேயுமே இருக்குது. சில டைமில் வந்து பயப்பட மாட்டேன், சில டைமில் வந்து பயப்படுவேன். சில விஷயத்துக்கெல்லாம் வந்து பயந்தே தான் ஆகணுன்ற மாதிரி பயப்படுவேன். சில விஷயத்துக்குலாம் அடா போடா, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுன்ற மாதிரி நடந்துப்பேன். அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா நம்ம லைஃப் நமக்காண்டி மட்டும்தான் வாழணும். இவங்க சொல்லுவாங்க, அவங்க அது சொல்லுவாங்கன்னெலாம் வாழவே கூடாது. ஊர் வந்து காலை ஃபுல்லாக பேசிகிட்டே தான் இருக்கும். ஊர் வாயை வந்து என்றைக்குமே அடக்க முடியாது, சரியா? அதனால் நம்ம லைஃப்பை நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பேன். பட் வாழ முடியாது சில விஷயத்துலலாம்.